அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 70 லட்சம் பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு செய்தி. விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி, இதை வந்து நீங்கள் பீகார் அரசியல் நிலவரத்தோடு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தான் வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் வாக்காளர் ஆவதை தடுக்க பிரதான கட்சிகள்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வட மாநிலத்தவர்களுக்கு இங்கு வாக்குரிமை கொடுத்தால் அது பெரிய அரசியல் சேதாரத்தை உண்டு பண்ணும், அப்படி கொடுக்கக்கூடாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதான கட்சிகள் எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிற நிலையில் நம்ம இதை மையமாக வைத்து தான் தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தமிழக அரசியலில் என்ன விளைவை உண்டாக்கும் வட மாநில தொழிலாளர்கள் விவகாரம், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் ஐயநாதன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பவனம் கார்த்தி அவர்கள். வணக்கம் கார்த்திக். வலதுசாரி ஆதரவாளர் நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் நித்யானந்தம். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ஐயநாதன், ஒரு முக்கியமான பிரச்சனை, ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் அப்படின்றது தேர்தலாக நம்ம பார்க்குறோம், வாக்குரிமை அப்படின்ற விஷயம்லாம் பார்க்குறோம். இந்த வடமாநில தொழிலாளர்கள் சுமார் 70 லட்சம், நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் கிடைக்கல, 70 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. பீகாரில் இருந்து 6 லட்சம் பேர் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஒருவேளை இங்கு வாக்குரிமை கிடைக்கலாம், கிடைக்கிற சூழல் உருவாகலாம், எல்லாமே சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ நம்மளுடைய ஜனநாயக உரிமையான அந்த வாக்குரிமை இந்த நாடு விடுதலை பெற்றதன் மூலமாக நமக்கு கிடைச்சது. இந்த வாக்குரிமை பற்றிய ஜனநாயக உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் முதன்மையான பணின்ட்டு தன்னை சந்தித்த ஆச்சாரியா வினோபா பாவேவிடம் பேசும்போது மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, இந்த வாக்குரிமை என்கின்ற இந்த ஜனநாயக உரிமை தான் இந்த விடுதலையின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு நாம் பெற்றுத்தந்த ஒரே விடயம். இதை அவர்கள் சரியாக பயன்படுத்தி அவர்களுக்கான அரசை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இந்த உரிமை தான் முக்கியமானது. எனவே இதை நாம் விளக்கணும். இதை நாம் அந்த ஜனநாயக உரிமையை விளக்குவதன் மூலம் தான் நம்மளுடைய கடமையை நாம் செய்ய போகிறோம். அது பூதான இயக்கத்தை விட முக்கியமானதுன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. இந்த ஜனநாயக கடமையை நாம் ஆற்றவில்லை என்றால் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் ஒன்று கார்ப்பரேட் ஜனநாயகம் இருக்கும், இல்லாட்டி கூண்டாஸ் ஜனநாயகம் இருக்கும்ன்றார் எச்சரிக்கை காந்தி. அப்பவே பிர்லா மந்திரில் தான் உட்காந்துட்டு இருக்கிறார், அப்பவே இதை சொல்றாரு. அப்படி எனக்கு கிடைத்த அந்த உரிமையை நான் 2 இடங்களில் பயன்படுத்துகிறேன். ஒன்று மக்களவை தேர்தலில் போட்டி, இன்னொன்று மாநில சட்டப்பேரவைக்கு போடுறேன், அப்புறம் என்னோட உள்ளாட்சி, அது இருக்கட்டும். இப்போ இந்த 2 வாக்குரிமையும் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியில் தான் நான் பயன்படுத்துகிறேன். ஒரு இந்தியன் அப்படின்ற அடிப்படையில் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்றவர்கள் யார் என்ன அப்படின்னு என் ரெப்ரசன்டேட்டிவ் நான் தேர்ந்தெடுக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர். சட்டப்பேரவைன்னு வரும்போது என் மொழி, என் பண்பாடு, என் மக்களினுடைய வாழ்வாதாரங்கள், எனது பாரம்பரியம், இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நான் வாக்களிக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு நான் வாக்களிக்கிறேன். அப்போ இந்த உரிமை டைல்யூட் ஆகக்கூடாது. மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? இந்த மக்கள், மொழி, பண்பாடு, வாழ்வுரிமை, பொருளாதார உரிமை இவையெல்லாம் காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் அந்த நோக்கத்தோடு பிரிக்கப்பட்ட ஒரு மாநில அமைப்பை நீங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்களுக்கு வாக்குரிமைன்ற பேரில் நீங்கள் டைல்யூட் பண்ணீங்கன்னா, கலந்துட்டீங்க அப்படின்னோம்னா, இந்த மக்கள் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு அமையாமல் அவங்களுடைய நலனுக்கு முரணான ஒரு அரசு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ இங்கேருந்து வர்றாங்க, புடைக்க வர்றாங்க, இதில் 2 கூறு இருக்குது. ஒன்று, அப்படி வர்றவங்களுக்கு இங்கே வாக்குரிமை தரணுமா தரக்கூடாதுன்றது தான். இப்போ பீகார்லேருந்து வர்றவங்களை எடுத்துக்கிறோம், 6.5 லட்சம், 65 லட்சத்தில் 6.5 லட்சம் இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 6.5 லட்சம் பேர் இங்கே வாக்குரிமை கேட்டாங்களா? அங்கே இருந்துட்டு அவங்க ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் புலம்பெயர்ந்து வந்துட்டாங்களா? அப்படி இல்லை. தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணைய தலைமை பொறுப்பில் இருந்தவங்களும் இந்த இடத்துல பெரிய உண்மையை மறைச்சிட்டு பேசுகிறாங்க. வர்றவங்க பொழைப்புக்காக தான் வந்தாங்களே ஒழிய இன்னும் அவங்களுடைய தாய் தந்தை, அவங்களுடைய பூர்வீகம், அவங்களுடைய சொத்து பத்த நிலம் உட்பட அந்த மாநிலத்தில் தான் இருக்குது. அவங்க போகிறாங்க, வர்றாங்க, வேலை செய்கிறாங்க, பிறகு ஒரு 2-3 வருஷத்துல நல்லா ஆகுறாங்க, போறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் வராங்க, உள்ள பெத்துக்கிறாங்க, இங்க படிக்க வைக்கிறாங்க. யாரும் இங்க அந்த உரிமையை அவங்க கேட்கல. எங்களுக்கு ரேஷன் கார்டு கேட்கறாங்க, ஆனா யாரும் வாக்குரிமை கேட்கல. ரைட்டுங்களா? ஐயன், அதன் அப்போ இருங்க ஐயா, நான் முடிச்சிடுறேன்.
இப்போ நீங்க ஏன் வந்துட்டு இந்த வாக்குரிமை இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க வாக்குரிமை உண்டு, இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க வாக்குரிமை உண்டு, நீங்க ஏன் பேசுறீங்க? என்ன காரணம்? இப்போ காரணம் என்ன காரணம்னா இதை டைல்யூட் பண்ண பாக்குறாங்க, தமிழ்நாட்டு அரசியலை டைல்யூட் பண்ண பாக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த பிஜேபி கேண்டிடேட் வானதி சீனிவாசன் செஞ்சதுதான் இதுக்கு ஒரு உதாரணம். இந்தியிலேயே போஸ்டர் அடிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்டது. இங்க சவுகார்பேட்டை இங்க அதே தான் நடந்துச்சு. இந்த வினோஜ் பி செல்வன்லாம் போட்டிக்கிட்டாங்களா, அவங்களாம் அப்படிதான் பண்ணாங்க. இதுலயே பேசி ஓட்டு கேட்டேன். ஆனா நம்ம சேகர் பாபு அப்படியே தான் வந்துட்டு இப்போ துரைமுக தொகையில் இன்னொரு அப்படியே தான் கேட்டாரு, ஜெயிச்சாரு. வேற விஷயம். நான் என்ன கேட்கறேன்னா, இது எப்படிப்பட்ட ஆன்டகனிசத்தை உண்டாக்குது பாருங்க, எதிர் மனநிலையை உண்டாக்குது பாருங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு ஏதாவது தெரியுமா? அங்கேருந்து வர்ற இவங்களுக்கு உதயசூரியன் என்ன, ரெட்டை இலை என்ன, அதிமுக என்ன, திமுக என்ன, திராவிடர் கழகம், நாம் தமிழர் என்ன, இதெல்லாம் பத்தி ஏதாவது தெரியுமா? ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்? அங்க பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. இங்க வந்துட்ட உடனே அவங்களே வறுமையில் அடிபட்டு தான் இங்க வந்துட்டு பொழைப்புக்காக வர்றாங்க. அவங்கள என்ன பண்றது? காசை கொடுத்து வாங்கிட வேண்டியது, வாக்குகளை வாங்க வேண்டியது, வாங்கி போட சொல்ல வேண்டியது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஈஸியா குத்திட்டு சரி ஒரு 1000 ரூபாய் வருது வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு அவன் போடுவான். அவன் ஒன்றும் பெருசா அப்படியே பாஜக நம்மள வாழ வைக்கணும், அங்கே வாழ வச்சிருக்கணுமே அந்த சிந்தனை எல்லாம் இருக்காது. அப்பத்திக்கு 1000 ரூபாய். இந்த விவகாரம் இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டி பேசணும், இது ரொம்ப சீரியஸான இஷ்யூன்னு எல்லா கட்சிகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது திட்டம் இருக்கா? ஏன்னா காலங்காலமா வட மாநில தொழிலாளர்கள் இந்த மாநிலத்தை முதல்ல தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமை, தமிழருடைய நிலம், தமிழருடைய விவசாயம் இவை அனைத்தையும் அழிக்கிறதுக்கான திட்டம் இன்றைய மோடி அரசு கிட்ட இருக்குன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். ஹைட்ரோ கார்பன் விடயம் உட்பட. நீங்க ஒண்ணு கவனிங்க, காவிரி நதிநீர் பிரச்சனை ஷிம்மரிங் என்பதுல 90ல ஆட்சிக்கு வந்த விபி சிங் வந்துட்டு அதை ஒரு வழியா அதை செட்டில் பண்றதுக்காக காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் அமைக்கிறாரு. ட்ரிபியூனல் 7 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு தீர்ப்பு அளிக்குது விசாரணை பண்ணி. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரச்சனையை ஆராய்ந்து அவ்வப்போது முடிவெடுத்து நீர் பகிர்வை முறைப்படுத்த அதை அமைக்கிறது தான் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு வாரியம் ஆணையம். அதை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தேவேகவுடா உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னு சொல்லி அதே காரணம் காட்டி மோடி என்ன பண்றாரு? அது ஆணையமா மாத்துறாரு. இந்த இடத்துல இப்ப நீங்க சொல்றதுல இல்ல ஐயா முடிச்சிடுறேன், நான் இதை மட்டும் முடிச்சிடுறேன். ஓகே, வாரியம் அப்படின்னு ட்ரிபியூனல் சொல்லுது, ஆணையம்னு நீ ஏன் மாத்துன? இல்ல இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டான், சொல்லுங்க. என்னடா அது தலைப்பு வடமாநில வாக்காளர்கள் விவகாரம், ஏன் ஐயநாதன் வாரியம் ஆணையம்னு பேசுறாருன்னு யோசிக்க மாட்டாங்களா பார்வையாளர்? விவசாயம் என்ன சம்பந்தம்? நிச்சயமா யோசிக்கட்டும். இந்த அரசு எனக்கு ஆன்டகனிஸ்டிக் அப்படின்றத நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு, மோடி தலைமையிலான அரசு. இன்னொன்னு நான் கேட்கிறேன், இப்ப என் தேர்தல் ஆணையத்தை ஒரு ஆணையர் ஒருத்தர் ஒரு தொலைக்காட்சியில பேசுறாரு. அவர் சொல்றாரு, இந்தியன்னு பார்க்கணும், தமிழன்னு பார்க்க கூடாது, பீகாரின்னு பார்க்க கூடாது, யார் எங்க வேணாலும் போய் இருக்கலாம், ஓட்டு போடலாம். அதானே சட்டப்படி? அதானே சரி? யார் எங்க வேணாலும் போய் தொழில் செய்யலாம், நம்ம போறோம், எங்கெங்கயோ வாழறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தா வாக்குரிமை உண்டு. அது ஒரு நாள் இருந்தா கூட போதும் அப்படின்றாரு. இப்ப அந்த 6 மாச கணக்கு கூட கிடையாது. நான் கேட்கிறேன், இதானே உண்மை? அப்ப நான் போட்டியிடலாம், ஜெயிக்கலாம், முதல்வராக கூட ஆகலாம். அப்ப இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஒரிசால போயிட்டு நின்றுகிட்டு உங்களுடைய மாநிலத்துக்கு எப்படி ஒரு தமிழன் ஆகலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாரா இல்லையா? அன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் விட்டுச்சா? கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? அவரு குஜராத்தி, அவரு வந்துட்டு ஒரிசால நின்றுகிட்டு ஒரிசாலேயே வாழ்ந்து அந்த மண்ணின் பெண்ணை மணந்து கொண்டு அவரும் ஒரு IAS அதிகாரி, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்துகிட்டு நன்மையே செய்து கொண்டு கரைபடாத ஒரு மனிதனை பார்த்து ஒரே காரணத்தை தான் எதிர்காரணமா வைக்கிறான். என்ன? இனம். அவன் எப்படி வரலாம் அப்படின்றாரு. அப்ப அன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும்? இந்தியால எந்த ஒரு இந்தியனும் எந்த மாநிலத்திலையும் வாழலாம், அரசியல்ல ஈடுபடலாம், முதல்வர் ஆகலாம். இதை எப்படி நீங்க எதிர்த்து உள்துறை அமைச்சரா இருக்கிறவங்க பேசுறீங்கன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்களா? இல்ல. இன்னொன்னு, பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் பேசுறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயிலுடைய ரத்ன பண்டாரி, அதனுடைய சாவி, அதனுடைய கருவூலத்து சாவி, அது திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். ஏன்னா பாண்டியனை வச்சு. இதை தான் கண்டிச்சுதா? நீங்க தேர்தல் தொடர்பான விதிமுறைகள் கடைபிடிப்பு இருக்குது இல்லைங்களா? அதன்படி நீங்க செக்டேரியனாவோ மொழியை வச்சோ இனத்தை வச்சோ ஒரு தனி மனிதனை குறி வச்சோ பேசக்கூடாதுன்றது இருக்க. நீங்க ஏன் பேசுறீங்கன்றீங்க? கண்டிச்சதா தேர்தல் ஆணையம்? ஒரு கேள்வி, இப்ப இங்க வந்திருக்காங்க புலம்பெயர் தொழிலாளர்கள், நமக்கு தெரியல டேட்டா எவ்வளவு இருப்பாங்கலாம் ரொம்ப தெரியல. நீ என்ன சொல்றீங்க? கொடுக்க கூடாதுன்றது உங்க நிலைப்பாடா? தேவையில்லைன்ற நானு. அது அவங்களுடைய மாநிலத்துக்கு நீ போ சொல்லு, அவனுடைய வாக்குரிமையை நீ அவமதிக்காத, அங்க போய் போட்டு. ஆமா, அந்த மாநிலத்துல தான் எல்லா உரிமையும் இடம் தான். ஐயா வந்து நின்னவனும் பேட்டி எடுக்கிறோம், அவன் சொல்றான், எங்க அங்க நிலம் இருக்கா? இருக்கு.
வெங்காயத்தை விதைக்கிறேன் 4 மாசம் கடைசியா நான் விதைச்சேன், Okay. வளர்த்தேன், Okay. ₹1 எடுத்தாயான்னா. சரி. அப்ப நான் வந்து இங்க தொழிலாளியா இங்க வந்து நான் கஷ்டப்பட்டேன்னா நான் நாளைக்கு 500-600 சம்பாதிக்கிறேன், ஏன் செலவு ₹100 போச்சு, நான் ₹500 ஒரு மாசத்துக்கு ₹10,000 ₹5,000 நான் அனுப்புறேன்றான். So, அங்க போய் நான் அந்த அரசியலுக்கு ஓட்டு அது போட்டுக்கிறேன் கிடையாது, நீ இங்க கிடையாது. சரி. ஜி.கே. நாகராஜ் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்றாங்க. அங்க இருக்கிறவங்க இங்க வந்து எப்படி உடனடியா ஓட்டுரிமை, இப்ப ஐயநாதன் சொன்ன மாதிரி அதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரேம் இது இருக்கா, கால நிர்ணயம் இருக்கான்லாம் தெரியல. ஏன் இங்க வந்து ஓட்டு போடணும்ன்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. பாஜக நிலைப்பாடு எப்படி, நீங்க எப்படி பாக்குறீங்க இத? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரே நாடு அகண்ட பாரதம் அப்படிதான் பாக்குறோம் சார். அகண்ட பாரதத்துக்கு போயிட்டீங்க. ஆப்கானிஸ்தான் இந்தியா அப்படிதானே பாக்குறோம் நாம. சரி சரி. நீங்க வந்து தமிழ்நாட்டுல தமிழ் மொழி இடம் காப்போம் 65 வருஷமா நீங்க தான் சார் ரூல் பண்றீங்க, இன்னும் அதை பத்தியே பேசுறீங்களே ஒன்று. சரி, இவங்க இந்திய கூட்டணிக்காரங்க போய் வடநாட்டுல போய் சொல்லுவாங்களா, நாங்க பீகாருக்கு எல்லாம் ஓட்டு தர மாட்டோங்க, நீங்க தமிழ்நாட்டுல அங்க போய் மகாராஷ்டிராவில தமிழ் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப அங்க போய் ஓட்டு வேண்டான்னு நீங்க சொல்லிட்டு தமிழர்கள் சொல்லிட்டு வந்துருவீங்களா? அவர் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஐயா தலையீட்டுக்கு மன்னிக்கணும் தம்பி, தலையீட்டுக்கு மன்னிக்கணும். நாங்க ஒருபோதும் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற பேச்சாடல. நான் எழுப்பின கேள்வி என்னன்னா அவன் கேட்டானான்றது, அதுக்கு பதில் சொல்லுங்க. நாகராஜ், ஒருத்தர் எனக்கு அப்ளிகேஷன் எங்கிட்டே கொண்டு வந்தாருங்க. பீகார் இங்க வந்து ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட கேட்ட எதுக்கு உங்களுக்கு வாக்கு வேணும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, போன எலெக்ஷனுக்கு திமுகவில் ₹5,000 கொடுத்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்க, பாட்டில் கொடுத்தாங்க. என் மனைவியே சொல்றா, தயவு செய்து நீ உறுப்பினரா சேருங்க, உன் குடும்ப தம்பி எல்லாம் அம்மா பையன் கூட்டி வந்து இங்கே வச்சுக்கலாம், ஒரு எலெக்ஷன் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ₹50,000 தேர்வு ஜி.கே. நாகராஜ். பழைக்கிறது திமுக. நான் என்ன சொல்றேன்னா, இத வந்து நம்ம தேர்தல் நெருங்குறப்ப இந்த விஷயத்தை நீங்க சொன்ன பிரச்சாரத்தெல்லாம் பேசலாம், யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு. ஆனா இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூவா இருக்கு. எதற்காக ஒரு பாயிண்ட் ஜி.கே. நாகராஜ், நீங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் அதெல்லாம் சம்பந்தப்பட்டதுனால கேள்வி, கிட்டத்தட்ட 70 லட்சமா அது 1 கோடியான்லாம் தெரியல. இந்த மண்ணுக்கே சம்பந்தப்படாதவர்கள், இந்த மண் அரசியல் புரியாதவர்கள், இதோட எதுவுமே இல்ல, அவங்க எல்லா சொத்து எல்லாம் அங்க இருக்கு, அவங்க 70 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியுமா? இப்ப நீ 6 லட்சம் விடுங்க, எவ்வளவு நம்பர்ஸை விட்டுருங்க, எப்படி கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. ஏன் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. கேட்டாங்களா, கேட்காதவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு ஐயநாதன் சார். கேட்டங்காட்டி தானே இந்த क्वेश्चन வருது. கேட்பாங்க, கேட்கல இல்ல சார், இவர் எப்படி சொல்லலாம் கேட்கலன்ட்டு. எனக்கு அப்ளிகேஷன் எங்களுக்கு வருது, அதான் உங்களுக்கு மட்டும் கேக்குறாங்க. கேட்கலாம் சொல்ல முடியாது. நிச்சயமா அவங்க வந்து திருமணம் பண்ணிட்டாங்க சார். இங்க பல இடங்கள்ல பீகாரிகள் தமிழ் பெண்கள் திருமணம் செய்திருக்காங்க சார். 6 லட்சம் பேர் திருமணம் பண்ணி குடுத்தனமா இங்க வாழ்றாங்களா சார்? சார் நான் சொல்றது இது क्वेश्चन ஆஃப் லா. சட்டம் என்ன சொல்லுங்கிறதா பார்க்கணும். யாருக்காக சட்டம்? மக்களுக்காகவா, உங்க வசதிக்காகவா? சார், வாக்காளர் அடையாள அட்டை, வாக்காளருடைய அந்த ஓட்டு முறைப்படி தேர்தல் கமிஷன் சட்ட ரீதியா பண்றதா. நான் உதவி முடிச்சிடுறேன். இப்போ பீகார்ல சிறப்பு தீவிர திருத்தம் ஆகாதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தேஜஸ்வி உட்பட அத்தனை பேருமே பிரச்சனை எழுப்புறாங்க. 2005 இருந்து பாஜக தான் அங்க, பாஜக கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கிறோம். பட் நாங்க 20 வருஷமா திருத்தம் செய்யணும்னு சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, பல போலி வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க, பல பேர் இறந்து போயிருக்காங்க, பல பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க. இதையெல்லாம் ஆய்வு செய்யறதுக்காக இப்ப தேஜஸ்வி என்ன சொன்னாரு, எங்களுக்கு வாக்கே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா 2 கார்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு தெளிவா போட்டிருக்காங்க, அது தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. 2 கார்டு நம்பர். திரு ஜி.கே. நாகராஜ், தயவு செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும். நம்ம பீகார் இஷ்யூன்றது தனி, நம்ம அதை தனியா பேசலாம். அதை ஒட்டி தான் இந்த பேச்சு வருது. நான் தமிழ்நாடு இஷ்யூல பாயிண்டடா வருவேமே சார். இங்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, பீகார்ல போய் ஓட்டு போடட்டும், உத்தரப்பிரதேசத்துல போய் ஓட்டு போடட்டும். அது தமிழ்நாடு மாதிரி இருக்கிற மாநிலத்துக்கு என்ன பெரிய சிக்கல்னா, இது வளர்ந்த மாநிலம், அங்கிருந்து படையெடுத்துட்டு இருக்காங்க புலம்பெயர். நம்ம ஏதோ பாரபட்சம் காட்டல, ஆனா வாக்குரிமை இங்க கொடுக்க கூடாது, அது இந்த மண்ணுக்கான அரசியல மாத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க நான் 65 வருஷம் இந்த காங்கிரஸ், இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற காங்கிரஸ், ஆட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள் எல்லாருமே 65 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அந்த ரூலை மாத்திருக்கலாமே சார், லாவை கொண்டு வந்திருக்கலாமே. இது மாதிரி இல்ல, தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுலாம் ஓட்டு, பீகாரிக்காரனுக்கு பீகார்ல எல்லாம் ஓட்டு, கேரளாக்காரன் கேரளால தான் ஓட்டு, இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்காரன் கோயம்புத்தூர் தான் ஓட்டு. ஏன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமை இருக்கு, பண்பாடு இருக்குது, அது மீறி இருக்கக்கூடாது. ஏன்னா தென் மாவட்டத்தில இருந்து மதுரைக்காரங்க வந்தாங்கன்னா அந்த கலாச்சாரம் மாறிடும். அதனால மதுரைக்காரங்க மதுரையில மட்டும் தான் ஓட்டு போடணும், கோயம்புத்தூர்காரன் கோயம்புத்தூர் மட்டும் தான் ஓட்டு போடணும். சிதம்பரத்துல நீங்க வந்துட்ட உடனே இப்படி ஒரு பிரச்சனையை எழும்புது. நீங்க சொல்றீங்க, இந்திய ஒன்றிய ஆட்சி அதிகாரத்துல வந்த உடனேதான்
தேர்தல் ஆணையத்தினுடைய சுதந்திர செயல்பாட்டில் தலையிட்டு உங்களுக்கு வசதியாக எல்லாவற்றையும் மாற்றுகிறீர்கள் என்பதனால் வந்த கிரைசிஸ் இது. இல்லப்பா அதுக்கு முன்னாடி ஜி.கே. நாகராஜ் ஒரே ஒரு விஷயம், நீங்க நல்ல பாயிண்ட்க்கு வந்தீங்க, அந்த புள்ளியில தான் நான் தவிர்க்கல. இப்ப நான் தஞ்சாவூர்ல இருக்கிறேன், சென்னைக்கு வரேன், தஞ்சாவூர்ல இருக்கிற வாக்குரிமை வேண்டாம் அப்படின்னு நான் எழுதி கொடுத்து எல்லாமே ப்ராசஸ் இருக்கு. நான் வந்து சென்னையில ஓட்டு வாங்குறேன். ஐயநாதன் சொன்ன மாதிரி மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. எதுக்காக மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டது? அதுக்குள்ள ஒரு மொழி சார்ந்த அரசியல் இருக்கு. நான் தஞ்சாவூர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்தனாலோ கோயம்புத்தூர்ல இருந்து தஞ்சாவூர் வந்தாலோ அந்த அரசியல் மாற போறது இல்ல. ஒன்று. ரெண்டாவது, ஏன் முன்பு இது பெருசா எழுப்பப்படலன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, புலம்பெயர் தொழிலாளர்களினுடைய வருகை நாளுக்கு நாள் எப்ப சமீப காலமா தானே அதிகரிச்சிருக்கு. இந்த சிக்கல் இப்ப வெடிச்ச பிரச்சனை தானே. சட்டத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்குன்றாரு ஐயநாதன். அது that is not political, that is economic. இல்ல சார், அதுக்காக வராங்க. அதுக்காக பொலிட்டிக்கலை எப்படி விட முடியும்ன்றாங்க அந்த உரிமையை. சார், பிரச்சனை அது அல்ல. மொழி, சுய உரிமை, சுயாட்சி, மாநில அதெல்லாம் இல்ல சார். பாகிஸ்தான்காரங்க பீகாருக்கு வரலாம், வெஸ்ட் பெங்காலுக்கு பங்களாதேஷ்காரங்க வரலாம், ஆதார் கார்டு வாங்கலாம், ஓட்டு போடலாம், ஆர்டிகல் 370 பயன்படுத்தக்கூடாது, குடியுரிமை பதிவேடு சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லாம் வரலாம். ஆனா பீகாரிக்காரர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா பீகாரிக்காரங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நீங்க மீண்டும் திசை திருப்புறீங்க ஐயா. நான் ரொம்ப கண்டிப்போட உங்களை கேட்டுக்கிறேன். பீகார்ல 65 லட்சம் பேரை கண்டுபிடிச்சாங்கல்ல, ஒரு ஃபாரினர் எத்தனை பேருன்னு சொன்னாங்க? ஃபாரினரை நீங்க கண்டுபிடிச்சீங்களா வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்கன்ட்டு? இல்ல, ஒண்ணுமே சொல்லல. அப்ப ஏன் நீங்க ஒரு சொல்றாரு இவரு அங்க நீங்க ஓட்டு போட்டாங்க ஒரு திசை திருப்புறாரு பாகிஸ்தான் பங்களாதேஷ்ன்ட்டு? 65 லட்சம் பேர் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, எத்தனை பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒவ்வொன்றையும் சார், அதான் சார் சிறப்பு தீவிர திருத்தம். நீங்க சொன்னீங்களே அந்த வெளிநாட்டவர்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, எவ்வளவு வெளிநாட்டவரை கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. 1 கோடி பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க. திருப்பூர்ல 10 பேர் வெஸ்ட் பெங்கால்காரங்க பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்ல நீங்க சொல்லாதீங்க ஐயா. செட்டில் ஆயிட்டோம் தமிழ்நாட்டுல, எங்களுடைய பூர்வீகத்தை நாங்க திறக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க கிட்ட? நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இதுக்கு ஒரு இதா பேசுவோமே. இப்ப ஒருத்தர் மாநிலத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வந்துட்டாரு, இங்க இருக்கிற தன்மையோட குடும்பமா இருக்கிறாருன்னா அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு சொல்லுங்களேன்? எத்தனை வருஷம் இருந்தா வாக்குரிமை கிடைக்கும்? இன்னைக்கு தேர்தல் அதிகாரி சொல்றத பார்த்தா, ஆணையர் சொல்றத பார்த்தா ஒரு வாரம் இருந்தா கூட போதும் போல இருக்கு. அந்த நிலைமைக்கு இருக்கு. நான் கேக்குறேன் சார், ஜி.கே. நாகராஜ் சார், நம்ம பாம்பே ஒரே ஒரு கேள்விதான் நாகராஜ் சார், ஒரு இதை யோசிங்களேன். ஒரு 30 வருஷம் இருக்கட்டும்பா, 30 வருஷம் இங்க இருக்கட்டும், இந்த வாழ்வியலோட இருக்கட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு ஏன் அதை மாத்தக்கூடாதா? வந்தோடனே கொடுத்தரணும்னு நினைக்கிறீங்களா? சார், நான் என்ன சொல்றேன், 1952ல, 1957ல, 1961ல, 1965ல, 66ல, 83, 84ல, 87ல, 92ல, 93ல, 95ல, 2002ல, 2003ல இவ்வளவு முறை 13 முறை அனைத்து பகுதிகளிலும் தீவிர திருத்தம் நடைபெற்றிருக்கிறது. மாற்றமே இல்லை, நடைபெற்றிருக்கிறது. அப்பெல்லாம் எது தெரிவிக்கலையே. நம்ம தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு இல்ல நாகராஜ். நான் உங்கள்ட்ட கேட்டது பிரச்சனை என்னன்னா சார், தீவிர திருத்தம் மட்டும் அல்ல நான் கேட்பது. சார், இது ஒரு சீரியஸான இஷ்யூ நாகராஜ். நீங்க ஏன் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு, நம்ம புலம்பெயர்ந்தாலும் அவங்க வந்தாலும் 25 வருஷம் 30 வருஷம் இருக்கட்டும், நம்ம அப்ப வாக்குரிமை கொடுப்போம், அதுக்கு முன்னாடி எதுக்காக கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலையா? சார், சட்டம் அது மாதிரி இல்லையே சார். நீங்க எப்படி மாத்துவோம் சார்? ஜிஎஸ்டி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஜிஎஸ்டி பில் போடுறோம் சார், நாம தமிழ்நாட்டுல மட்டும்தான் பில் போட்டு சேல் பண்ணிக்கிறோமா? இங்க இருந்து பீகார் போறது இல்லையா? இல்ல இங்க இருந்து டெல்லி போறது இல்லையா? இல்ல இங்க இருந்து மகாராஷ்டிரா பண்றது இல்லையா? சார், இது ஒரு இந்தியா வலிமையான நாடு சார். அவர் இந்த புள்ளியில நிறுத்துறாரு. இடுபவனம் இன்னும் வந்து முடிச்சிடுறேன். குண்டு சட்டியிலே குதிரை ஓடக்கூடாது சார். இப்போ அதெல்லாம் சொல்லாதீங்க, வணிகத்துக்கு பயன்படும் சார். இந்து மதத்துக்குள்ளன்றீங்க, அதை விட சின்ன குண்டு சட்டி. அதிமுக ஒரே நிமிஷம் பேச விடுங்க. அதிமுக போய் கர்நாடகால நிக்கிறாங்க சார் எலெக்ஷன்ல. ஒரு கன்னடர் சார், அங்கேயே பல காலம் இருந்தவருக்கு தானே சார் கிடைக்குது. இங்கிருந்து ஒருத்தரை கூட்டி போய் அங்க நிறுத்திக்கிறாங்க. அமெரிக்காவுல இந்திய வம்சாவளிகள் தேர்தல் நிக்கிறாங்க சார். வேண்டாம் சொல்லிடலாமா? அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் அத்தனை பேர் வேண்டாம் சொன்னீங்க.
சார் வேண்டாமான்றேன். ஐயா, அமித்ஷா சொன்னாரு, எப்படி ஒரிசாவுக்கு ஒரு தமிழக முதலமைச்சர் ஆக முடியும்னு கேள்வி கேட்டதா இல்லையா? இடுமாவன கார்த்திகிட்ட வரேன். அவரோட முதல் தவறு வாங்கிக்கிறேன். நீங்க ஆதரிக்கிறத நான் எடுத்துக்கிறேன். இந்தியரா அதை எடுத்துக்கணும், வரவேற்கணும்னு சொன்ன பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். நாகராஜ், நான் மீண்டும் வரேன். ஒரே ஒரு கேள்வி சார், ஜனநாயகத்தையும் மொழி பண்பாட்டையும் ஏன் ஒன்னா பாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஜனநாயகம் வேற, மொழி பண்பாடு வேற. அது நீங்க வளர்க்கணும் சார், வேண்டாம்னு சொல்ல. ஒண்ணு வச்சு இன்னொன்னத காப்பாத்திக்கிறதுக்கு தான் சார் ஜனநாயகம். சார் காப்பாத்தல சார், நீங்க 65 இயர்ஸ் என்ன ரெண்டு பண்ணீங்க? பேருமே காத்துருங்க. விருந்தினர்களோட பார்வையை வாங்கிட்டு வந்துறேன். இடுமாவன கார்த்திக், நீங்க இந்த இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க? இப்ப அவர் சொல்றது வந்து ஒரு இந்தியனா இருக்கிறார், அவர் எங்க வந்தாலும் வாக்குரிமை இருக்கலாம். இன்னொன்று வந்து எல்லாரையும் வரவேற்போம். இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயத்தை? அதாவது ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் வந்து இனம். அந்த இனம் வந்து தனக்கென தனித்த வரலாறும் ஒரு பூர்வீகமான நிலப்பரப்பும் ஒரு கூட்டு உளவியல் உருவாக்கமும் ஒரு பொது பண்பாடு கொண்டு வந்தால் தேசிய இனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மூத்த தேசிய இனம் வந்து தமிழ் தேசிய இனம். அந்த தமிழ் தேசிய இனத்தோட வரலாற்று தாய் நிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து அண்ணா பேர் சுட்டினாருன்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். ஆனால் 11ஆம் நூற்றாண்டில் இளம்புறனார் வந்து உன் நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லுங்கிறார். அந்த வரலாற்று வழிபட்ட தாய் நிலம், தாயகம் தமிழ்நாடு. இன்னைக்கு இந்தியாங்கிற ஒன்றியத்துக்குள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் தமிழ்நாடுங்கிறது ஒரு தேசம், தமிழ் தேசியத்தோட தாயகம். இந்த தாயகத்தை வந்து கலப்பின தாயகமாக மாற்றக்கூடிய சதி செயலை வந்து பாஜக அரசு செய்து வருது. இதில் வந்தாரை வாழ வைப்போம்ங்கிறது நமது பண்பாடு, அதை நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை. இங்கே தமிழ்நாட்டுக்கு மாற்று மொழிக்காரங்க மாற்று இனத்துக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு ஒரு விழுக்காடு இருக்குது, ஒரு வரமுறை இருக்குது. இங்கே வரமுறை இல்லாமல் அதிகப்படியாக இங்கே குடியேறினாங்கன்னா அது இந்த தாயகத்தை வந்து முற்றுமுழுதாக சிதைக்கும், பண்பாட்டை சிதைக்கும், தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். இதில் வடநாட்டுக்காரங்க இங்கே பொருளாதாரத்தை பெரிய அளவில் அவங்க அபகரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பொருளாதாரம் தானே, அவங்க வர்றாங்க, விளைச்சிறாங்க, பொருளீட்டி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். வெள்ளைக்காரங்க இந்த நாட்டை வந்து 300 ஆண்டு ஆண்டாங்க. 300 ஆண்டு ஆண்ட வெள்ளைக்காரங்க இந்த நாட்டின் மீது வந்து போர் தொடுக்கல, இராணுவத்தை குவிக்கல, எல்லையை வந்து ஆக்கிரமிக்கல. அவங்க வணிகத்தின் ஊடாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கைப்பற்றாங்க, நாடு தானா அடிமைப்படுது. அதே போல இங்க அமைப்பு சாரா பணி தொடங்கி எல்லா பணிகளுக்குள்ளேயும் வடநாட்டுக்காரங்க வர்றாங்க. அஞ்சலக பணிக்குள்ள வர்றாங்க, அப்புறம் மற்ற தொடர்வண்டி பணிக்குள்ள வர்றாங்க, எல்லா பணிக்குள்ளேயும் வர்றாங்க. இந்திய வந்து நம்ம ஏற்க மாட்டோம் அப்படின்னு எந்த தமிழ்நாடு போராட்டம் செஞ்சதோ அதே தமிழ்நாட்டுக்குள்ள இந்திக்காரன் வந்து அந்த இந்திக்காரர்கள் வந்து அவங்க தாய்மொழி தான் நம்மகிட்ட பேசுறாங்க. நாம வலுக்கட்டாயமா இந்திய பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். ரெண்டு விஷயம். அப்ப இங்க அதான் இந்த முதல் செய்தி வந்து ஒரு குறுக்கீடு. ஒன்று, அவர்கள் இந்தியர்கள் எங்க வேணாலும் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒண்ணு. நாகராஜ் அவர்கள் சொல்றாங்க சட்டம் அப்படித்தானே இருக்கு. நாங்க எளிமையா கேட்கிறேன். இப்ப இந்தியர்னா ஐயா சொன்னது போல ஒரிசாவில் வி.கே. பாண்டியன் வந்து இந்தியர் தான். இவங்களோட கோட்பாடு படி இந்து கூட. இங்கே சோனியா காந்தி அம்மையாரை நாட்டை ஆளக்கூடாதுன்னு எதிர்த்ததான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் ஒரு தர்க்கம் உண்டு. ஆனால் வி.கே. பாண்டியன் இந்து தானே, இந்தியன் தானே. வி.கே. பாண்டியன் ஒரிசாவை ஆளக்கூடாதுன்னு ஏன் அமித்ஷா சொன்னார்? சரி, இந்தியன் பேசுறீங்களே, காவிரியில் தண்ணி கட்டு போராடுறோம்ல, தண்ணி கட்டு போராடுறவன் இந்தியன் தானே, தண்ணியை வாங்கி கொடுங்களேன். கர்நாடக அரசு தரமாட்டேன்னு சொன்னா மத்திய ஆளக்கூடிய அரசு வந்து அழுத்தம் கொடுத்து தண்ணியை வாங்கி கொடுங்க. முல்லை பெரியாறுடைய நீர்மட்டத்தை வந்து உயர்த்த சொல்லி போராடுறோம், அதை உயர்த்தி கொடுங்க. மீன் பிடிக்க போறப்ப ராமேஸ்வரத்தில் நாகப்பட்டினத்தில் மீனவன் நடுக்கடலை வச்சு கொலை செய்யப்படுறான். இது வரைக்கும் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள இந்தியர்கள் தானே. அந்த இந்தியருக்காக நரேந்திர மோடி பேசுவாரா? அப்ப இந்தியர் இந்துங்கிறதுலாம் சும்மா ஏமாற்று வேலை. தமிழ்நாட்டுக்குள்ள வடநாட்டுக்காரங்க இந்த வேலைக்கு விளைவு கொண்டு வரதே பெரிய ஆபத்துன்னு சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அமித்ஷா பணி செய்யறதுக்கு ஆட்களே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்தா நீங்க வடநாட்டில இறக்குங்க, உரிய ஊதியத்தை கொடுங்க, உரிய தங்குமிடத்தை கொடுங்க, வசதி பண்ணி கொடுங்க, பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமித்ஷா பணி செய்யக்கூடிய ஆட்களுக்கு இங்க வேலை சிக்கலுங்கிறப்ப ஏன் வடமாநிலம் கொண்டு வரணும்? கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்னன்னா, அவன் குறைந்த கூலிக்கு நிறைய வேலை செய்வான். அவன் பாட்டாளி வர்க்கமா இருக்க மாட்டான், உதிரி பாட்டாளியா இருப்பான். அவன் அந்த வர்க்கம் பாட்டாளி அந்த உரிமை பேச மாட்டான். அவன் 12 மணி நேரம் வேலை செய்வான், கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்குவான். அவன் வந்து ஒண்ணுமில்லாத கூரைக்கு கீழே கிடப்பான், சாப்பாடு ஒண்ணுலனாலும் இதை இருந்துக்குவான். அப்ப அவன் வந்து பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ இல்ல ஊரு திருவிழாவுக்கோ எதுக்கும் போக மாட்டான். அப்ப அவன் உழைப்பை சொன்னலாங்கிறதுனால முதலாளிகள் கொண்டாந்து இங்க அமர்த்தலாம். இந்த இது அப்ப என்ன சொல்றேன், ஒரே ஒரு செய்தி தான். இதுல நாம் காலங்காலமாக போராடி ஒரு வேலைன்னா குறைந்தபட்சமான ஊதியம் அப்படின்னு ஒன்ன வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவான வேலைக்கு வந்து இவன் நமது வேலை வாய்ப்பை தட்டி பிடிக்கிறான். முதல் செய்தி. அப்புறம் தமிழ்நாட்டில் வாக்காளராக வடநாட்டுக்காரங்க ஏன் மாறணும்? மாற வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டின் வாக்காளராக வடநாட்டுக்காரங்க மாறி போனா தமிழ்நாட்டு அரசியலோட திசைவழி போக்கு மாறி போகும்.
தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து பாஜக கால் ஊன்ற முடியல. 2014, 19, 21, 24 4 பொது தேர்தலையும் இங்க தமிழ்நாட்டில் பாஜக மண்ணை கவுது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணி சேர்ந்த பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்துகிட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வர முடியுங்கிற நிலைமையை தகர்க்கிற விதமா தமிழ்நாடு முழுக்க வடநாட்டுக்காரங்க வாக்காளராக மாறி போனா அந்த தொகுதியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணியாக வடநாட்டுக்காரங்க இருப்பாங்க. இப்ப என்ன ஸ்டாண்ட்? நாம் தமிழர் என்ன ஸ்டாண்ட்? இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தா கொடுக்கலாமா, இல்ல கொடுக்கவே வேண்டாம்? எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வடநாட்டுக்காரங்க எதுக்கு வாக்குரிமை கேட்கிறேன்? எதுக்கு வாக்குரிமை? அவங்க எதுக்கு வர்றாங்க? பிழைக்கிறதுக்கு வர்றாங்கல்ல. நாகராஜ் என்ன கேள்வி? ஒரே ஒரு குறுக்கீடு. 30% வெளி மாநில மக்கள், ஆந்திராவை சேர்ந்தவங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க, கேரளாவை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாக்குரிமை ரத்து பண்ணலாம்னு சொல்றாங்களா? வடநாட்டுக்காரங்க புலம்பெயர் தொழிலாளர்கள்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது பாஜகவுக்கு அக்கறை இருக்குதா? கொரோனா சமயத்தில் வந்து ஊரடங்கு உத்தரவு ஒரே நாளில் ஐயா மோடி போட்டாங்க. ஆனால் புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. மூட்டை முடிச்சோடு அவங்க நடந்து போனாங்க. தொடர்வண்டில் அடிபட்டு செத்து போனாங்க. அன்னைக்கு பாஜகவுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாஜக சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் எங்க அக்கறை போச்சு? அப்ப இதுல வந்து அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை திணிச்சு வாக்காளர் தான் மாத்துறாங்க. அவங்க இங்க வர்றது புழைக்கிறதுக்கு. இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புசாரா பணியாளர்கள் இல்லைன்னா நீங்க அவங்கள பயன்படுத்துங்க. அவங்கள பயன்படுத்தாம அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பேர்ல வடநாட்டுக்காரங்க திணிச்சிங்கன்னா அவன் வேலைவாய்ப்பை பறிக்கிறான். நாளைக்கு வாக்காளராக மாறி போனா துறைமுகம் தொகுதியில வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க காரணியாக எப்படி வடநாட்டுக்காரங்க இருக்காங்களோ அதே போல தமிழ்நாடு முழுக்க மாறி போகும். ஒரு இடம் சட்டம் அனுமதிக்குதுன்ற ஒண்ணு நாகராஜ், சட்டம் மக்களுக்காகத்தான். இல்ல இப்ப இங்க ஒரு 20 வருஷம் இருக்கிறாரு குடும்பமா. இப்ப அவர் சொல்ல யார் இருக்கா? யார் இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் அடிச்சு விடுறதுங்க. இதெல்லாம் ஒரு போலியான ஒரு கட்டுக்கதைகள். தமிழ்நாட்டில் 20 ஆண்டா யார் இருக்கா? அப்படிலாம் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்றும் கெட்டு போகுது. பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. யாரும் தேடி பார்த்தா அத்தனை பேர் வடநாட்டுக்காரங்க. நம்ம அப்படி வடவர் நல்லவர் வடவர் நல்லவரும் இல்லை, அவர் நம்மவரும் இல்லைன்னு நான் சொல்லல, அறிஞர் அண்ணா சொல்றாரு. வடக்கு வாழுது தெற்கு செய்துன்னு அண்ணா தான் சொல்றாரு. நம்மவர் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறேன். நல்லவர் இல்லைன்னு அண்ணா சொன்னாரு. இல்ல அது கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பு மாதிரி. எங்க தாயகம் பறிக்கப்படும்னா, அபகரிக்கப்படும்னா எனக்கு கோபம் வருமா வராதா? ஓகே. இதுல வந்து திருப்பூர்ல சிஏஏ ஆதரிச்சு ஒரு போராட்டம் நடக்குது. தமிழ்நாடு முழுக்க சாயின்பார் கூட்டங்கள்ல சிஏஏ வேண்டாம்னு போராட்டம் செய்யறப்ப திருப்பூர்ல மட்டும் சிஏஏ வேணும் போராட்டம் நடக்குது. யாருன்னு பார்த்தா வடநாட்டுக்காரங்க. யோகி ஆதித்யநாத் வந்து வானசி வாசனுக்கு வாக்கு கேட்க வந்து கோயம்புத்தூருக்கு வர்றாரு. அங்க கூட்டம் யாருன்னு பார்த்தா வடநாட்டுக்காரங்க. இங்க சென்னையில வந்து ஸ்ரீநகர்ல வந்து ஐயா மோடி பேசுறாங்க. மொழிபெயர்ப்பு இல்லாமலே மோடி பேச கூட்டம் கைதட்டுது. யாருன்னு பார்த்தா வடநாட்டுக்காரங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வாக்காளராக வடநாட்டுக்காரங்க மாறி போனா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இது கட்டாயம் எதிர்க்கப்படணும். அவங்க வந்து வாக்காளராக மாறப்படக்கூடாது. வரலாம். அது கார்த்திக் சொல்றது வந்து எதுக்கு இங்க உழைப்பு சுரண்டல் இருக்கு, அவங்களையும் கொண்டு வந்து இங்க வேலை பறிப்பு, அது வேற டிபேட். வாக்காளரா வேண்டாங்க. அவங்க ஏன் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கணும்? இது பிஜேபிக்கு நலம் பயக்கும்ன்றதுக்காக இப்படி சேர்க்கிறாங்களான்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன். புதிய தலைமுறை நேர்பட பேசும் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து கொள்கை மாறுபட்டதாக இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒருவர் தன்னுடைய கருத்தை சொல்லுகின்ற பொழுது குறுக்கே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ அனுபவம் இருந்தாலும், எவ்வளோ வயதான ஐயநாதனே ஆனாலும் கூட குறுக்க பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் உங்களுடைய சுற்றுல நீங்கள் சொல்லுங்கள், குறுக்கிட மாட்டாங்க. வாங்க. அதனால் எனக்கு வந்து பேசுவதற்கு அமைதியாக நான் சொல்வது மக்களுக்கு போய் சேருவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. பேசுங்க. குறுக்க பேசுனீங்கன்னா மக்களுக்கு போய் சேராது. சரி, பேசுங்க. அந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்ம பண்ணிக்க வேண்டாம். நான் பீகாரை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள். இன்றைய தலைப்பு தமிழ்நாடு. ஆனாலும் கூட பீகாரில் வாக்காளர் பட்டியலில் 18 லட்சம் பேர் இறந்து போனவருடைய பேர் இருக்கு. இறந்து போனவருடைய பேர் 18 லட்சம் பேர். எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு நாளுக்கு 3 தடவையோ 1 மாதமாக தொடர்ந்து போய் இந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் அங்கே சென்று பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க போய் ஒரு வீடாக யார் யார் இருக்கிற எல்லாத்தையும் கேட்டாங்க. அவங்க கேட்டதில் கிடைச்ச தரவுகள் என்னென்னா 18 லட்சம் பேர் செத்து போனவங்க பேர் இருக்கு. அதை நீக்கிட்டாங்க. 26 லட்சம் பேர் வேற இடத்துக்கு மாறி போயிட்டாங்க. அங்கே இல்லை அவங்க. சரி, டிரான்ஸ்ஃபர். அப்போ இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனவங்களுக்கு அங்கே ஓட்டு கொடுக்க முடியாது.
அங்க கொடுக்க வேண்டாம், நம்ம அதே பேசல. இல்ல, நான் வரேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் தொடர்பு இருக்கிறது, அதனால தான் சொல்ல வரேன். அந்த 26 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. இன்னொரு 7.5 லட்சம் பேர், இதெல்லாம் புள்ளி விவரங்கள் அவங்க கொடுத்துருக்கிறது. சரி, 7.5 லட்சம் பேர் பல இடங்களிலே வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். சரி. பீகாருடைய துணை முதல்வராக இருந்தவர் பீகாருடைய எதிர்க்கட்சி முதல்வராக வர இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய 2 இடங்களிலே அவர் வாக்கு இருக்கிறது. சரி, ஒன்றுல கிடைக்கலன்னு வேற சண்டை போடுறாரு, 2 இடத்துல வச்சுக்கிட்டு ஒன்றுல கிடைக்கல அப்படிங்கிறாரு. இதுதான் பீகாருடைய நிலைமை. சரி. இந்த நிலையில் இந்திய அரசியல்வாதிகள் சொன்னது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உட்பட, நான் இடும்பவனை பற்றி நான் பேச வரல, ஏன்னா அவங்களுடைய கொள்கையே தனி, மற்ற அரசியல் கட்சியை காட்டிலும் மிக மிக தனியானது. தனிமையாக தான் அவங்க நிற்கிறாங்க தேர்தலில். அவங்களுடைய கொள்கையை பலமாக சொல்கிறாங்க. 50 ஆண்டுகளானாலும் கூட இதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு பிடிவாதத்தில் அவங்க இருக்கிற பெரிய பிரதான கட்சிகள் எல்லாமே கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நான் அதுக்கு வரேன். நான் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்றதுக்கு எனக்கு விளக்க வேணும். ஏன்னா பீகாரில் இந்த மாதிரி நீக்கப்பட்டவர்கள், பீகாரில் நீக்கப்பட்டவர்களை எல்லாம் பீகாரில் இருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குடிபெயர வைக்கிறாங்க. ஏன்னா பீகாரில் எதிர்கட்சி வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக இத்தனை ஓட்டை இல்லைன்னாக்கிட்டாங்க. இதுதானே பார்லிமெண்ட்டில் பேசுனாங்க. சரி, பீகாரில் அவர்கள் நீக்கிய வாக்காளர்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிரானவர்கள், அப்படி தானே பேசுனாங்க. அப்போ இங்கே வந்துட்டா பாஜகவுக்கு ஆதரவாளர் ஆகிடுவாங்களா? இல்லை, நீங்க ஒரு தர்க்கமா வைக்கிறீங்க. பாயிண்ட் என்னன்னா, நான் கேட்கிறது இது சார், தமிழ்நாட்டுக்கு வந்தா பாஜகவுக்கு ஆதரவாளர். பாயிண்ட் என்னன்னா சார், நீங்க பீகார்ல இருந்தா பாஜகவுக்கு எதிரானவர்கள் ஆவாங்க. அது எப்படி? கரெக்ட். இப்ப நீங்க சொல்றது அவங்க யாருக்கு வேண்டுமானாலும் ஆதரவா இருக்கட்டும், எதிர்ப்பா இருக்கட்டும். இங்க என்ன கேள்வின்னா, பாயிண்டடா சொன்னோம்னா, எதற்காக வட மாநில தொழில் இங்க வாக்குரிமை அவங்க ஊர்ல போய் போட்டு வரட்டும்? அது பெரிய சப்ஜெக்ட். நான் வரேன். அது நீண்ட ஒரு விஷயங்கள் புரிய வைக்கணும். அது சும்மா நீங்க கேள்வி கேட்கறதுமா ஒத்தையாரட்டையான்னு சொல்றது இல்ல. பாயிண்டடா வந்துருங்க. வரேன். ஒத்தையாரட்டையான்னு சொன்னா மக்களுக்கு புரியாது. நம்ம கூட தான் பேசிக்கணும். எனக்கு புரிய வைங்களேன். உங்களுக்கு புரிய, நீங்க மக்களுக்கு புரியுமோ உங்களுக்கும் சேர்த்து புரியும். அதாவது ஒரிசாவில் பாண்டியன் அவர்களை பற்றி அமித்ஷா சொன்னாரு, அழகா சொன்னாங்க. இங்க அது தவறு அப்படின்னு அன்றைக்கு சொன்னோம் இல்லையா? அப்படி பேசக்கூடாது இன்றைக்கும் சொல்லுகிறோம் இல்லையா? அதைத்தான் இப்ப நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன ஒண்ணு, நமக்கு என்ன ஒண்ணா? எப்படி அது? பாண்டியன் தமிழன் அதுக்கு தான் சொன்ன சொல்லுங்க முதல்ல. அதுக்கு தான் குறுக்க பேசணும் சொல்றீங்க. உங்களால உட்கார முடியாது. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இப்படி வாங்க, அந்த பாயிண்ட்க்கு வாங்க. அந்த துண்டை காட்டி போட்டு பேசுங்க. அந்த துண்டை காட்டி போட்டு பேசுங்க. சட்டம் எல்லாருக்கும் சரின்னா அன்னைக்கு ஏன் தேர்தல் ஆணையம் தூங்கிட்டு இருந்தது அப்படின்றத சொல்லுங்க முதல்ல. நீங்க என்ன பேசுறீங்களே? ஏதாவது விட வேண்டியது. அவருக்கு என் மாநிலம், எங்க மாநிலம் அப்படிதான் கொதிக்கும். அடிக்க நினைக்கிறீங்க, அதனால உங்களுக்கு கொதிக்கல. இதான் வித்தியாசம். வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லி பெருமை கண்டவங்க தான் நம்முடைய தமிழ் அரசியல்வாதிகள். ஆமா, நிறைய இப்ப நம்ம மாநிலம் மொழி. நான் என்ன கேட்கிறேன், மாறன் அவர்கள் வேட்பாளராக நின்ற போது ஹிந்தியில தானே ஓட்டு கேட்டீங்க? இந்திக்காரங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. சென்னையில கோட்டையா உங்களுக்கு இருந்து துறைமுகம்ல இருந்து சென்னைக்கு சவுகார்பேட்டை யாருக்கு ஓட்டு போட்டாங்க? திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. சும்மா பேசி இதுவரை திமுக தான். இல்ல சார், நம்ம யாருக்கு, நான் அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல. யாருக்கு வேணாலும் போடட்டும். பாயிண்டா என்னன்னா, நம்ம கொடுக்க கூடாது. இன்னொரு ஒரே கேள்வி சார், இப்ப அவங்க வராங்க, இங்க இருப்பாங்களா இல்லையா தெரியல. இந்த மண்ணின் அரசியலோட அவங்க சம்பந்தப்பட்டவங்களா இல்லையா தெரியல. எதுக்காக அவங்க கொடுக்கணும்? அவங்க மாநிலத்துல போகட்டும், அவங்க போடட்டும். அதை யாரும் தடுக்கலையே. எதுக்காக தமிழ்நாட்டுல கொடுக்கணும்? அவங்க இங்க வந்து குடியிருந்து குழந்தை குட்டியோட இருக்கிறாங்க. ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக பல வருஷம் இங்க இருந்து வேலை பார்த்து, பல வருஷம் இப்ப இல்லையே, அதுவும் இல்லாம போயிருச்சு. இல்ல, தேர்தல் கமிஷனுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. இல்ல, எத்தனை ஆண்டு சொல்லுங்க. நீங்க வந்து உடனே வாக்காளர் பட்டியலில் சேர்த்து ஓட்டு போட்டு உங்க வீட்டுக்கு போயிடலாம்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நிரந்தரமான முகவரி இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும். இந்த 11 இது கேட்குறாங்க அவங்க. அதில் ஏதாவது இருக்கணும். அது ஒரு நாளில் கிடைக்கிற விஷயங்கள் இல்லை. நாம ஏதாவது பேசணும். ஒரு பாயிண்ட் எங்க இது வெடிக்குதுன்னா, அந்த அதிகாரி என்ன சொல்றாங்க, முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க இங்க இல்ல, அவங்க எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கான வாக்குரிமை அதை உறுதி செய்வோம்னு சொன்னது தானே பிரச்சனை. நீங்க வந்து வரையறை வச்சிருக்கிறோமா 8 வருஷமா 10 வருஷமா எதுவுமே இல்ல. நம்ம ஒரு பாயிண்ட் கொண்டு, இந்த மண்ணோடு இந்த அரசியலோட அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க இங்க வந்தாங்க, நாளைக்கு கூட போகலாம். இப்போ இந்த மண்ணுன்னு என்னுடைய வீட்டு மண்ணை மட்டும் சொல்லலைங்க, இந்த நாட்டு மண்ணை சொல்லணும்.
இந்தியான்னு ஆமா, பார்க்கணும். இந்த மண்ணுன்னா இந்த நாட்டு மண். யாருக்கும் தனிப்பட்ட மாநிலம் என்பது இந்தியாவினால் பிரிக்கப்பட்டு நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டதுதான். நிர்வாக வசதி இல்ல, இல்ல, கிடையாது. மொழி வாரியா பிரிக்கப்பட்டுச்சு. அது வேற. நிர்வாக வசதிக்கு இல்ல, மொழி வாரியா பிரிக்கப்பட்டுச்சு. மொழி வாரியாக ஏன் பிரிக்கப்பட்டது அதை படிங்க. நான் படிச்சதுனால சொல்றேன் நித்யானந்தம். இல்ல, மொழி தட்சண பிரதேசம் மொழி வாரியாக கொடுக்கறாங்க. பிரிக்கப்பட்டதுன்னா ஆந்திரா ஏங்க ரெண்டா திருப்பி மொழி வாரியா பிரிஞ்சது? அது அந்த என்ன மக்கள் வாரியா கோரிக்கை. பிரிஞ்சது? ஏன் வந்துச்சு? அந்த மக்கள் கோரிக்கை வச்சு போராடுறாங்க. ஆமாங்க, ஒரே மொழி பேசுறவங்க எப்படிங்க ரெண்டு மாநிலம் கேட்டாங்க? முதல்ல ஏங்க, நிர்வாக அது பின்னாடிங்க அது. ஹிந்தி முதல்ல கேட்டது பின்னாடி, விசாலாந்திர முன்னாடி முதல்ல எல்லாம் நடந்த போராட்டம் என்னது? நிர்வாக விசாலாந்திர வசதிக்காக. போராட்டத்துடைய வரலாறு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சரி, விசாலாந்திர அவர் போராட்ட சொல்லட்டுமே. வரலாறு தெரியுமா ஐயனாதன் தெரியாதா? அவர் பேசட்டுமே. அவர் இல்ல, அவர் கருத்தை சும்மா பொய் விட சொல்லிட்டே மாட்டாங்க, போறாரு. விட மாட்டாங்க. ஏன் ஒரே முடி அவர் ரெண்டா கருத்தை பிரிஞ்சுதுன்றாரு? சொல்றாரு. அவர் கருத்தை பொய் பொய் சொல்றாருல்ல? உங்களுக்கு He's misleading. He doesn't have the right to நீங்க mislead. அவர் அரசியல் கருத்தை பக்கத்துல சொல்லட்டும். அதெல்லாம் நித்யானந்தன் ஆமா, கருத்து ஏங்க, சொல்லட்டும். பொய் சொல்றது ஏங்க நான் கேட்டுட்டு ஆமா, இருக்கணும்? ஐயனாதன், ஐயனாதன். பேசுங்க. மக்கள் இல்ல, கேட்பாங்க. அவர் மக்கள் முடிவு எடுக்கட்டும். ஐயனாதன் அவரை பேச நீங்க ஏன் குதிக்கிறீங்க? கேட்காமங்க. நீங்க- ஏன் புரிய கூடாது? நீங்க ஏன் மாநிலத்தை பத்தி பேசுற? நீங்க நான் தான் ஏன் குதிப்பேன். நீங்க ஏன் உனக்கு சம்பந்தம் இல்லாத இடம் இது. இது ஐயா, 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 ஐயா. சம்பந்தம் இல்லாத இடம். ஐயனாதன், ஐயா, நீங்க பேசக்கூடாது. எனக்கு அவர் வேண்டாம், தேவையில்லாத- கண்ணியமா நம்ம போவோம். ஐயனாதன், please. அவர் சொல்றது நான் இல்ல, மக்கள் நான் என்ன கோரிக்கை அவரால வைக்கிறேன்னா, இருக்கவே தப்பா- முடியாது. இல்ல, இல்ல ஐயனாதன், பார்வையாளர்களுக்கு நம்ம மதிப்பு தருவோம். நம்ம கண்ணியமா போவோம், ஆரோக்கியமா போவோம். நித்யானந்தம், சுருக்கமா நான் யாரையாவது சொல்லுங்க. இல்ல, நான் எடுத்துக்கிறேன். கண்ணிய குறைவா பேசுறேன். புரிஞ்சுக்கிறேன். எதுக்கு இப்படி நான் யாரா பேசும்போது வேண்டாம் ஐயா, பேசுறேன்? அதனால உணர்ச்சி சொல்லுங்க ஐயா, வசப்பட சொல்லுங்க ஐயா, வேண்டாம் கருத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எவ்வளவு தூரம் நான் வந்து நம்ம ஒரு இடைவேளை எடுப்போம். எல்லாருமே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். அடுத்த சுற்று நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த தலைப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் சுருக்கமா சொல்லுங்க. பாயிண்டடா சொன்னா பார்வையாளர்களுக்கு இன்னும் இந்த தலைப்பை புரிஞ்சுக்கிறது சௌரியமா இருக்கும். நித்யானந்தம், இது பெரிய ஆபத்தான விளைவை ஏற்படுத்துன்றாங்களே தமிழ்நாட்டுக்கு, நீங்க அதை ஏற்கலையா? ஒரு ஆபத்தும் வராது. அவங்களும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான். ஆடு மாடுகள் இல்லை, அவங்க அங்கேருந்து ஓட்டிட்டு வந்து இங்கே உழுவுறதுக்காக. அவங்களும் மனுஷங்க தான், இந்த நாட்டினுடைய மனிதர்கள் தான். நகவும் சதையுமாக பேசுமாக குடும்பத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அவங்களும். அவங்கள ஆடு மாடு மாதிரி நடத்த முடியாது. நம்ம தமிழர்கள் கூட நம்ம அங்கே போயிருக்கோம், நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். யாருமே ஆடு மாடு மாதிரி போகல, மனிதர்களாக வந்திருக்கிறாங்க. இல்ல, வாக்குரிமை கொடுக்கணுமா அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. மத்த உரிமைகள் இருக்கட்டும், அவங்க ஏன் பிரிக்கிறீங்க? வாக்குரிமை கொடுக்கணுமான்ற கேள்வியே தவறாச்சு. சட்டம், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வாக்குரிமை கொடுக்கறத பத்தி பேச்சே கிடையாது. இது அவங்களுடைய நாடு, அவங்க வாக்கு போடுவான். என்னுடைய நாடு, நான் வாக்கு போடுவேன். புரியுதுங்களா? இங்க நான் வந்து மாநில அரசியலுக்கும் இங்க இருக்கிற எல்லாமே அரசியலுக்கும் மாநில அரசியல், மத்திய அரசியல். உங்களுக்கு இங்க வந்து தங்கிட்டீங்க, வாக்குரிமை உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா நீங்க வாக்குரிமை எப்படி வாங்க முடியும்? ஒரு நாள்ல வாங்க முடியாது. எவ்வளவு கால அவகாசம் இருக்கு? அது தெளிவாவே தெரிய மாட்டேங்குது. அது ஆவணங்கள் 11 ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்னாவது ரெண்டாவது கொடுன்றாங்க. கொடுத்துட்டு தானே, ஆனா கொடுக்கணும் கொடுக்கணும். அதுதானே பிரச்சனை. ஆவணம் கேட்கறாங்களே, இடுமவனம் கார்த்தி, அதுதானே பிரச்சனை. சட்டம் சொல்லுது அவர் இங்க இருக்கிறாருன்னு, சட்டத்திற்கு ஏற்ப ஆவணங்களை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல அவங்க இந்தியர், சட்டம் சொல்லுது. வாக்குரிமையில என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. நீங்க எப்படி இது என்ன விளைவா ஏற்படுத்திடும்னு பயப்படுறீங்க? தமிழ்நாட்டோட அரசியல் போக்க மாத்திரும். இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திருப்பூரில் வந்து அதிகப்படியாக பாஜக வாக்களிப்படுது, கோயம்புத்தூரில் பாஜக அதிகப்படியாக வாக்களிப்படுது, துறைமுகத்துறையில் என்றப்ப வந்து வினோத் பி செல்வம் வந்து வாக்களை அதிகப்படியாக பெறுறாரு. என்னன்னு பார்க்குறப்ப எல்லாமே பாஜகவோட வாக்கு. 2021 தீபாவளிக்கு முதல் நாள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சு. என்ன அறிவிப்புனா, தீபாவளி அன்னைக்கு வந்து இறைச்சி கடைகள் மூடப்படும் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குது. ஏன் இறைச்சி கடையை மூடதா சொல்றாங்க அப்படின்னா, மார்வாடிகள் வந்து சமண பண்டிகை அன்னைக்கு கொண்டாடுறாங்க, அவங்க வசதிக்காக தீபாவளி அன்னைக்கு இறைச்சி கடையை மூட்டதா தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதாவது பெரும்பான்மையான தீபாவளி அன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்து இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த பண்டிகை உடன்பாட்டுக்கு இல்லை, அதை தாண்டி இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் இறைச்சி கடையை மூடுவதாக அரசு அறிவிக்குதுன்னா யாருக்காகன்னு பார்த்தா மார்வாடிகள் வந்து கொண்டாடுறாங்கிறதுக்காக. இன்னைக்கு மார்வாடியோட விழுக்காடு என்ன? இன்னைக்கே வந்து ஒரு அரசோட ஒரு கொள்கை முடிவில் அவங்க ஆதிக்கம் செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு கணிசமான வாக்கு விழுக்காட்டை கொண்டு தமிழ்நாடு முழுக்க தொகுதிகளில் வந்துட்டாங்கன்னா, அது ஒவ்வொன்றுமே வந்து தமிழரோட நலனை புறந்தளிட்டு முழுக்க முழுக்க இந்த வாக்கரசில் மையப்படுத்தி வேலை செய்யக்கூடிய இந்த கட்சிகள் வந்து வடநாட்டுக்காரங்களுக்காக வேலை செஞ்சிடும். அப்போ வடநாட்டுக்காரங்க வேலை செஞ்சா இது இன்னொரு உத்தரப்பிரதேசமாக, இன்னொரு பீகாராக மாறி போகும். அப்ப இந்த தாயகமே எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அதோட நோக்கமே சிதைஞ்சு போகும். அது வந்து தமிழர்ங்கிறது இல்லாம போயிடும். நாகராஜ் பாயிண்டடா சொன்ன அதுக்கான பதிலா எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த நண்பர்கள் பேசுனது எல்லாமே இந்திய இறையாண்மைக்கு எதிராக தான் பேசுறதா பாக்குறேன். 1950 சட்டப்பிரிவு 326 படி, பிரிவு 19, 21 படி இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதியானவர்கள். அதுதான் சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது.
11 ஆவணங்கள் இருந்தா அவர்களுக்கு வாக்குரிமை பெறப்படும். அதை ஆய்வு செய்யறதுக்கு தான். உதாரணத்துக்கு 1980 அசாம் மாணவர் இயக்கம் பெரிய போராட்டம் பண்ணாங்க. காங்கிரஸ் எதிர்த்தது. ஏன்னா வங்கதேசத்துல இருந்து அதுக்குரிய அண்ணன் கேட்ட எவ்வளவு பேர் இருந்தாங்கன்ட்டு 1980 19 லட்சம் பேர் கண்டறியப்பட்டாங்க வங்கதேசத்துக்கு வந்தவங்க. அப்ப கண்டறியப்பட்டு அவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டார்கள். அப்புறம் ஒரு முடிவு எடுத்தாங்க. 1984 முன்னாடி வந்திருந்தா அது ஒரு கணக்கு வச்சு அவங்க ஒரு ஓட்டுரிமை கொடுத்தாங்க. அதன்படி இன்னைக்கு அது ஒரு சீர்திருத்துகின்ற பணியை தான் இன்னைக்கு மாநில அரசு தேர்தல் ஆணையம் செய்கிறது. அவரே மீண்டும் பேசணும். ஒரே ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயம் ஒண்ணும் இல்லை. இந்தியாவுல வாக்குரிமை இருப்பதுல பிரச்சனை இல்ல. வேற்று நாட்டவர்களுக்கு இங்க குடியுரிமை கொடுக்க முடியாது, ஆவணமும் இருக்காது. அது இல்ல. இங்கு சொல்றது மாநிலம் தமிழகத்தில் வட மாநிலத்திற்கு வேண்டாம். அவங்க பீகார்ல ஓட்டு போறதுல யாரும் எதிர்க்கல சார். அப்படி பார்த்தா ஒரே உதாரணம், இன்னைக்கு கேரளாவுக்கு மலையாளிகள் ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலயும் பரவி இருக்காங்க சார். நீங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வெடிக்காதான் கேட்கிறேன் நான். இது எப்படி சரியான வாதம் ஆகும்? இந்தியாங்க ஒற்றைப்பட்ட நாடோடு பார்க்க நீங்க இங்க மொழி இனம் அப்படின்னு அந்த கல்ச்சரை கொண்டு வந்தீங்கன்னா அது எந்த வகையில ஒரு அரசியலமைப்பு ஒரு நியாயமான ஒரு விவாதம் இருக்குன்னு எனக்கு தோணல. இது நிச்சயமா உடன்பட்ட விவாதம்ங்க. இதை காப்பாற்றுறதுக்கு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அந்த நாட்டின் பண்பாடு. அதனாலதான் மோடிஜி வந்தாரு, கொண்டாடுறாரு. அது அரசியல். ஆனா 65 ஆண்டு காலம் செய்யாதவர்கள் 65 ஆண்டுகளும் இன்னைக்கும் நடக்குது. ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் பி.கே. பாண்டியனை அவர் தமிழரு ஒரிசாவை ஆளக்கூடாதுன்னு அமித்ஷா ஏன் பரப்புரை பண்ணாரு? அந்த பாண்டியன் தமிழர் தானே, அவர் உங்க கோட்பாடுபடி இந்து தானே, இந்தியர் தானே, சட்டப்படி ஆள உரிமை பெற்றவர் தானே, அவர் ஆளக்கூடாதுன்னு உள்துறை அமைச்சர் ஏன் பரப்புரை செஞ்சாரு? சட்டத்தின் ஆட்சி நிர்ணயிக்க வேண்டிய அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஏன் பரப்புரை பண்ணாரு? அது இந்திய இல்லையா சார்? அனைவரும் இந்தியர் சார். குஜராத்தை சேர்ந்தவர் பிரதமராக இருக்கிறார். அதுக்காக குஜராத் சேர்ந்தவர் பிரதமர் இல்ல சார். இல்ல சார், நல்லவங்க ஆட்சி செய்தா நாங்கள் பிஜேபி மறுப்பதில்லை. யாராக இருந்தாலும் நல்லவங்க தவறு செய்கின்ற பொழுது புரிய வைக்கிறோம். இல்ல முடிச்சிடுறேன். நீங்க சொல்ற விவாதங்கள் ஏற்புடையது அல்ல. பிரிவினையை மீண்டும் தூண்டும். எப்படி இல்ல சீர்திருத்தத்தை ஏத்துக்க மறுக்கிறீங்களோ, எப்படி புதிய குடியுரிமைங்களோ, எப்படி ஒவ்வொரு சட்டத்தை ஏற்க மறுக்கிறீங்களோ, அது மாதிரி இதுவும் ஒரு பிரச்சனை. அவர் சொன்னது மலையாளிகள் இந்தியா பூரா பரவி இருக்கிறாங்க. இந்த சிக்கலை நம்ம கையில் எடுத்தா அது பிரிவினைவாதமா போய் முடியும். இது இந்தியாவுக்கே இறையாண்மைக்கே குந்தகத்தை ஏற்படுத்திடாதா? நான் கேட்கிறேன், ஏன் வெள்ளைக்காரங்கிட்ட விடுதலை வாங்கணும்? பிரிவினை தானே அது. நீங்க ஒரு உலகத்தோட சேர்ந்து சூரியனே மறையாத ஒரு நாட்டினுடைய அங்க பேசாதீங்க. நீங்க சுதந்திர போராட்டத்தில் உங்களுடைய குருஜி கோல்வால்கர் என்ன சொன்னாரு? பிரிவினைகளை பத்தினா எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, எங்களுக்கு தெரியும். நான் சொல்லக்கூடியது பாருங்க. தம்பி நாகராஜ் என்ன சொல்றாரு? அஸ்ஸாம்ல என்ன நடந்தது? 19 லட்சம் பேர் உள்ள போந்துட்டாங்க. ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஏஏஎஸ்யூ போராட்டம் நடத்துச்சு. அப்ப அவங்க சொன்னது என்ன? எங்களுடைய அரசியல் தலையெடுத்தை இப்படி வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்கள் தீர்மானிக்கிறார்கள், அதை நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? இதுதான் இங்க வாழ்நாடு நாங்க சொல்றோம். வெளிநாடு வேற, இந்தியா வேற. கதை இந்தியர்னா யாருங்க? இந்தியர்னா யாரு? இந்தியர்னா அனில் அம்பானி இந்தியர், முகேஷ் அம்பானி இந்தியர். எந்த இந்தியருக்காக இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க? சும்மா இருக்க சார், நான் பேசுறது வரைக்கும் நீங்க பதில் சொல்லாதீங்க. நான் கேட்கறது நீ உன்னுடைய வாக்குரிமை, ஐயா இந்தியனுடைய வாக்குரிமை காப்பாற்றப்படணும், பீகாரினுடைய வாக்குரிமை காப்பாற்றப்படணும். நான் என்ன சொல்ல வரேன், அவங்க அந்த மாநிலத்துக்கு போயிட்டு வாக்களிக்கிறத எது தடுக்குது? இல்லங்க வந்து தங்கிட்டாரு சார். அங்கே நான் பூர்வீகத்தை நான் திறந்துட்டேன்னு சொன்னானா? என் பூர்வீகத்தை நான் திறந்துட்டேன், நோ மோர் ஐ எம் பீகாரி அப்படி சொன்னானா? அப்படி கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாமா? தாராளமா கொடு. அப்படி அவன் சொல்லணும், அவன் டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா அங்க அவனை திறக்கணும். அவன் அப்பா அம்மா, அவனுடைய பூர்வீகம், அவனுடைய சொத்து இதெல்லாம் திறந்துட்டான் வந்து இங்க வரானா? அப்படின்னா வந்தாங்க கொரோனா தாக்குதல் வந்துச்சுல்ல, கொரோனா தாக்குதல் வந்த போது அவன் எங்க போனா?
சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. எந்த சொந்த ஊரு? அதே பீகார், அதே சத்தீஸ்கர், அதே ஜார்க்கண்ட், அதே உத்தரப்பிரதேசம் தான் போனான். ஏன்? அது அவனுடைய பூர்வீகம். இங்க ஒண்ணு இல்லாத போகும்போது போறான்னா அவன் அந்த தொடர்பு இடத்துல நீங்க ஒரு இடைவேளைக்கு உங்களுடைய காத்திருங்கள் ப்ளீஸ். நிறைவு சுற்று ரொம்ப சுருக்கமா எல்லாரும் சொல்லலாம். அனைத்து கட்சி கூட்டம் இது பெரிய பேசு பொருளாகும். இதை எப்படி அணுகணும், நீங்க கொடுக்கிற தீர்வா எப்படி அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். ஐயநாதன். ஒன்றும் இல்லைங்கய்யா, அவங்களுடைய மாநிலத்தில் சென்று அவர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். அதற்கு விடுமுறை கொடுக்கணும். இப்போ இங்கே இருக்கிறவங்க போயிட்டு தஞ்சாவூரில், கன்னியாகுமரியில் போயிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல, ஒரு வாரம் லீவு கொடுத்துட்டு அவங்கள போட்டோம். இதுக்கு ஒரே முன்னுதாரணம் என்னன்னா, கொரோனா அப்ப அவங்க பாதிக்கப்பட்ட போது ஒண்ணுமில்லாத போது இந்த தமிழ்நாடு அரசு அவங்களை எல்லாம் அனுப்பி வச்சது. அது மாதிரி அதே மாதிரி அவங்கள அனுப்பி ஒரு வாரம் போயிட்டு அவங்க ஓட்டு போட்டு வரட்டும், அவங்களுடைய பூர்வீகத்தை அவங்க காப்பாத்திட்டோம். அவ்வளவுதான். நாகராஜ், நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன தீர்வு இது? ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா கூட ஒரே சமயத்துல எல்லாரும் ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வந்துருவாங்க. கேரளா நிரம்பி ஒழிஞ்சிடும். ஏன்னா கேரளாவோட இடம் இருக்காது மக்களுக்கு. பிராக்டிகலா இது பாசிபிள் இல்ல சார், இது சாத்தியம் இல்ல. அந்தந்த மாநிலத்தை போனவங்க மண்ணில் மயிலாம் மாறிடுறாங்க. இங்க இருக்கிற தெலுங்கர்கள், ஆந்திரக்காரங்க, மலையாளிகள் இருக்காங்க, எல்லாரும் மண்ணின் மயிலாம் மாறிட்டாங்க. காலவரை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சார். 11 ஆவணங்கள்ல அந்த ஆவணங்கள் இருந்தா நீங்க ஆயிரலாம். பேசி விடுங்களேன் சார், முடிச்சிருங்க. ஒரு அணுகுமுறை முடிச்சிடுறேன். எப்படி அணுகணும், ஒரு சொல்யூஷன் கொடுங்க. இல்ல சார், இது வந்து சார் ஒன்றுபட்ட இந்தியா சார், இதுல மாற்று கருத்து இல்ல. இன்னும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக எல்லாரும் வாக்களிக்கிறது ஒன்று. இரண்டாவது, கலாச்சாரம் பண்பாடுங்கிறது எல்லாத்தாலையும் அந்தந்த அரசியல் தலைவரால் காப்பாற்றப்படுகிறது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். தென் சென்னையில 30,000 ஓட்டு நீக்கப்பட்டது. இல்ல, தென் சென்னையில 30,000 ஓட்டு நீக்கப்பட்டது கடந்த தேர்தலில். கோயம்புத்தூர்ல 1,00,000 ஓட்டு அண்ணாமலை அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். மாநில தேர்தல் ஆணையம் கலெக்டர்கள் பண்ண வேலை எதுங்க இது? வந்து ஒரு சிறுவாக திருத்தம் கொண்டு வர்றப்போ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எதிர்கட்சிகளின் கடமை. ஆனால் தங்கள் தோற்றிடுவோங்கிற பயத்துல இதை வந்து எதிர்க்கிறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அரசியல் தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்ன? 1,00,000 ஓட்டு நீக்கினாங்கல்ல, தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்ன? தேர்தல் ஆணையத்துக்கு பெற்ற பதில் உங்களுக்கு என்னது? அது சொல்லுங்க. ஓகே, அது பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பதில் எல்லாருக்கும் நீங்க கொடுக்கிற தீர்வு என்ன? இதை எப்படி அணுகணும்? டைம் இல்ல ப்ளீஸ், எனக்கு நேரம் இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கார்த்திக், இந்தி இறையாண்மை அப்படின்னு பேசுறாங்க. ஆனா வடகிழக்கு மாநிலங்கள்ல 371 சட்டப்படி உள்நுழைவுச்சீட்டு முறை இருக்கு. அங்க உள்ள நுழையணும்னாலே அந்த உள்நுழைச்சீட்டு முறையில் தான் போக முடியும். அதே போல இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியவாதிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை. இல்லைன்னா அந்த தமிழர் தாயகம் வந்து இது வந்து ஒரு கலப்பண தாயகமாக மாற்றப்பட்டு இங்க வந்து பண்பாட்டு சிதைவு ஏற்பட்டு உள்ளூர் உரிமை உள்நுழைவுச்சீட்டு கொண்டு வரப்படணும். இங்க வரக்கூடிய வடநாட்டுக்காரங்களோட அந்த வர்ற காலகட்டம் எவ்வளவு காலம் இருப்பாங்க, எவ்வளவு காலம் திரும்புவாங்க, இது எல்லாமே உறுதி செய்யப்படணும். அப்புறம் எல்லாரும் இந்தியர் அப்படின்னு பேசுறாங்க. 2016 உத்தரப்பிரதேசத்துல மண்ணின் மக்களுக்கே வேலை வாய்ப்பு அப்படின்னு பாஜக அரசு சட்டம் போட்டிருக்கு. எல்லாரும் இந்தியர் தான் அப்படின்னா மண்ணின் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏன் சட்டம் போடணும்? அப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் இங்க ஒண்ணு பேசுவாங்க, அங்க ஒண்ணு பேசுவாங்க. அவங்க எந்த கோட்பாட்டிலையும் உறுதிவாட இருக்க மாட்டாங்க. அவங்க நாட்டை பிளவுபடுத்துவாங்க. மதத்தால் துண்டாடக்கூடிய அவங்க மொழிவாரியாக உரிமை கேட்கிறப்ப எங்களை பிரிவினவாதிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய தீர்வுங்கிறது உள்நுழைவுச்சீட்டு முறை கொண்டு வரங்கிறது தான். மருத்துவ படிப்பிலிருந்து அரசு வேலை வாய்ப்பிற்கும் இங்க மண்ணின் மக்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? 85 விழுக்காடு தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் போய் சேர முடியும், தமிழ் தெரிஞ்சவங்க தான் சேர முடியும். இப்போ உலகமயமாய் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் என்ன எதுக்கு தீர்வு, எப்படி தீர்வு காண வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். நம்மளுடைய கருத்துக்களை மட்டுமே தான் சொல்ல முடியும். நான் 2 கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன். புது விவாதம் இல்ல, உங்க கருத்தா சொல்லி. புது விவாதம் இல்ல. நம்முடைய ஹரியானாவை சார்ந்தவர், டெல்லியினுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால். ஹரியானாவை சார்ந்தவர் டெல்லியை 3 முறை ஆண்டார். நாம ஏதாவது பேசணுமா, எதிர்த்தோமா, இது தவறு என்று சொல்லியிருக்கிறோமா, விமர்சனம் செய்திருக்கிறோமா? இந்திய கூட்டணியில கேட்டிருக்காங்களா? முற்போக்காளர்கள் கேட்டிருக்காங்களா? கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு ஓட்டு விழுந்தா மட்டும்தான் ரத்த கொதிப்பு வருகிறது. அங்க வந்து அவங்க அங்க இருக்கும் போது அது கிடையாது. தீபாவளிக்கு விடுமுறைனாரு இல்ல. இட்லியும் இறைச்சியும் சாப்பிடுறது தீபாவளியில இந்துக்களுடைய பழக்கம் இருக்கு. பெரும்பாலான இந்துக்கள் விருந்தினர்களுக்கு நன்றி. நாராஜ், உங்களுக்கும் நன்றி. மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு